இப்போ வந்து இந்த இடுப்பு பகுதி ரொட்டேட்ரு பண்ணக்கூடிய ஆசனம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இடுப்பு பகுதி இங்கே பார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நேராக நின்றுக்கணும். இப்படி காலை ஃபஸ்ட்டு நேராக வச்சுக்கிறோம். அடுத்தது இப்படி அகட்டி வச்சுக்கிறோம். அகட்டி வச்சு ஒரு 5 எண்ணிக்கை வலமாக, 5 எண்ணிக்கை இடமா. ஃபஸ்ட்டு வந்து இதை சுற்றணும். ஃபஸ்ட்டு இதான் ஆரம்ப ஸ்டேஜ். இங்கே பாருங்கள், 5 எண்ணிக்கை 2, 3, 4, 5. அடுத்தது இப்படி 1, 2, 3, 4, 5. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்தது என்ன பண்ணணும்னா, அடுத்தது இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கணும். கண் வந்து பார்வை இப்படி இருக்கணும், இல்லாட்டி கும்பிட்டுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக லைட்டாக லெஃப்ட் சைடு ரைட் சைடு பெண்டு பண்ணும். ஃபஸ்ட்டு இங்கே பாரு, லெஃப்ட் சைடு பெண்டு பண்ணி அப்படியே லைட்டாக, அவ்வளோதான். நேரம் வந்துடுச்சிங்களா? அடுத்தது அதே மாதிரியே இப்போ லெஃப்ட் சைடு பண்ணாமா, அடுத்தது வந்து ரைட் சைடு. அப்படியே இந்த இடுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே திருகும் போது அப்படியே துணி புளிகிற மாதிரி அப்படியே இடுப்பு புளியும். அது செஞ்சு இங்கே பாருங்கள். அடுத்தது அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சோம்னா இடுப்பு அப்படியே சுழலும், மூட்டு கை கால் எல்லாமே திருவும். அவ்வளோதான். இது செஞ்சோம்னா இந்த இடுப்பு, நெஞ்சு பகுதி, கழுத்து பகுதி எல்லாமே இப்படி புளிகிற மாதிரி இருந்ததுனால இது உடல் ஆரோக்கியத்துக்கு அருமையான எக்ஸசைஸ். இந்த பேக் பெயின் வந்து இது சுத்தமாக இதை செஞ்சோம்னா பேக் பெயின் வரவே வராது. இந்த எக்ஸசைஸ் செஞ்சோம்னா சுத்தமாக பேக் பெயின் வராது. இது எல்லோரும் டெய்லி ஒரு 5 சுற்று, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்று சுற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க. டெய்லி இது ஒரு 5 எண்ணிக்கை செஞ்சிங்கன்னா போதும். நல்ல ஆரோக்கியம். பேக் பெயினுக்கு அருமையான எக்ஸசைஸ். ரைட்.